ஏய், நான் சொல்றேன் நீ நினைக்காதடா. என் தாத்தன்னு பெருமை பேசுறேன் நீ நினைச்சுப்பாடா. பாரா படம் இருக்கு, தட்டி பாடுறா. கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காண்டா ஒரு கிழமை. இதா இருக்கு நாற்காலியில வெளியில போகும்போது பாரு, இப்படி வைக்கான் உட்காந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாயிடா பிரதமர், ரெண்டு பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்குடா. நின்னு கும்பிடுறாங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜர்டா. நேர்மைடா, நேர்மைடா, நேர்மை. அப்படியே உட்கார்ந்துருக்க பிரதமர் எந்திரிக்கல, இப்படி திருப்பி பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ரெண்டு பேரும் கும்பிடுறேன். நேரு இங்க வந்துட்டு இருக்காப்ல, நேரு பேரணியில நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கையை கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காப்ல. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி. நேர்மைடா, நேர்மை போகுது, நேர்மை. எவனுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. உண்மை நேர்மை மாறிச்சுன்னா இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நானே பத்தியா? நீ எல்லா வீட்டுல இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்னும் கொடுக்க முடியாது. என்ன ஏன் போடுறேன்? ஏன்னா காமராஜருடைய ஒரே பேரனாருங்க. நீ அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்கள் வழிகாட்டுது. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சிருக்க? நீ அவரை படிக்காத நினைச்சிருக்க? எல்லா தலைவனோடும் இங்கிலீஷ்ல தான் பேசிருக்காங்க. சாகும்போது தலையணை பக்கத்துல ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க. ஒரு புத்தகம், மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த அது மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தலையில வச்சு படிச்சுட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க? காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்கள்ல ஹேங் பண்ணுங்க, அரசாணை வருது, ஹேங், அதாவது தொங்க விடு, தூக்கில போடுங்கிற மாதிரி. ஹேங் பண்ணா தூக்கில போடு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பட எதுக்கு ஹேங்குன்னா தூக்கில போட சொல்றியா? இன்ஸ்டால் பண்றா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காதவன் ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்றான். இது என்ன பெரிய நேரு அவரு ரொம்ப நெருக்கமானவங்க. அதுல நேருவை போய் பார்க்கும்போது, நீ பாரு படம்லாம், நேரு இப்படி உட்காந்துருப்பாரு கால் மேல விட்டு, இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆளு கால் மேல கால் விட்டு பேசிட்டு போடு காலாட்டிக்கிட்டு. அப்ப நேரு ரொம்ப சோகமா இருக்காப்ல. ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு, என்ன ஒன்னும் இல்ல காமராஜ், இந்த திண்மையா ராணுவ தளபதி அந்த ராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலா இருக்கு காமராஜ், என்னால அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்றாப்ல. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு போய் அப்படியே சொந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையா இருக்குது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, திம்மையாவை 2 மாசம் அரசு பயணமா வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க. குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க. அவர் குடும்பத்தோட போயிட்டு வரட்டும். வர்றதுக்குள்ள இந்த படையை பிரிச்சு 3 படையா, கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரிச்சு 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்ப திம்மையா வரும்போது 3 படையில எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவரா இருந்தவர், அவருக்கு தயங்குவாரு, அவர் வரமாட்டாரு. அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுடலாம், இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையா காமராஜ், சிறப்பான யோசனை நான் செஞ்சிறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளா பிரிச்சு 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்புல. இன்னைக்கு 3 படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில சிந்திச்சதுதான். நீங்க கவனிக்க, இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே நன்கு தம்பி தங்கையில எல்லாருமே பெற்றோர்களை அருகமைவு பள்ளி, ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. யாரு சொல்றா? பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி. இது எவனுமே சொல்லாம என்றாத்தேன் ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி,
5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களை எல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ். அதை நீங்க கவனிச்சுக்கணும். தாத்தாவே என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி நாடார் பேரவையும் நாடார் சமூகம் தான் போற்றும் என்பதே இழிவு, பெருமை இல்லை, இழிவு. இப்படித்தான் நம் இன முன்னோர்களை எல்லாம் சாதிய குமிழுக்குள், சாதிய ஒரு வட்டத்துக்குள் குறுக்கினார்கள். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவரா, அவர் தேவருக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன் நம் பாட்டன் வஉசியா, அவன் பிள்ளைமாருக்கு. அயோத்திதாசன், ரத்தமலை சீனிவாசன், MC ராஜா நம் முன்னோர்களா, அவர் பறையருக்கு. இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படியே நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தார்கள். இதை விரிக்கணும், பெருங்குடையா விரிக்கணும், எல்லாரும் போற்ற வேண்டும். காமராஜரால் கல்வி வெறி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றணும். அதுதான் அவனுக்கு செய்கிற நன்றி கடன், அவனுக்கு செய்கிற மதிப்பு. அதை விட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதி, நான் காமராஜனா நாடார் அப்படியே அப்படி பண்ணாரா? சொந்த சாதிக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்காத ஒரு தலைவன் உண்டென்றால் அது அவன் தான். எனக்கெல்லாம் நான் படிச்சு வெளியில வர்ற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காரணம் அவனுக்கு பேரனா பிறந்த ஒரே பிள்ளைதான். தன்னலம், தான் பிறந்த சமூக நலன் பாராத ஒரு மகன் அவன் தான். அதனால நீங்க இன்னைக்கு பம்மல்ல ஒரு நாடார் பேரவை நடக்குது, இது எதுக்கு என்ன கூப்பிட்டு? இதை சொல்றதுதான் அந்த சுருக்காத சுருக்காத, சுருக்கு பையில் என் தாத்தாவின் புகழை சுருக்காத. உலக பெருந்தலைவன், பேரின தலைவனாக விரிவடை செய். அவன் ஆலமரம், அவனை சுருக்காதே, இப்படிதான் நம்மளை ஒளிச்சான்ற திராவிட சுருக்கனா. உனக்கு எங்கடா மான ரோசம் இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? சிவகாசியில கருவாடு விற்கிற சிவகாமியின் மகன், கருவாட்டுக்காரி மகன் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டா நீ? ரஷ்யாவுக்கு எருமை தோல் அனுப்பணும், இப்ப எருமை மாட்டை அனுப்பணும் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டா நீ? உடனே நீ என்ன உனக்கு தன்மானம் இருக்கு, மான ரோசம் இருக்கு? கேவலம். நீ போடாம போ, ஆனால் வஞ்சம் வச்சு பழிவிருக்காமல் அவன் பேரன் நம்ம நினைக்காத. இப்பவும் போட்டி நடக்குது. யாருக்கு? தாத்தனுக்கும் பேரனுக்குதான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் கொடுத்தானா. இதான் சண்டை. இடையில இவன் தருதல பையன், இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத. வந்தவன் மூடு வந்தா டாஸ்மார்க்க தரப்பண்டா கண்ணு கிடையாது. அது உங்க தாத்தா கல்கடையை திறக்கல, அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமான் பனை ஏறாம இவர் என்ன ஏறுவேன்? அவங்க பனை ஏறிட்டான், நீ அவன் பனைதான் ஏறணும். அவ்வளவு காலமா போச்சுடா உனக்கு, அவ்வளவு காலமா போச்சு. பனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பால் அடாது. என் பண்பாட்டோட இணைந்த ஒன்றடா. பனை தமிழனின் தேசிய மரமடா, தமிழனின் அடையாளம். இலங்கையிலே, ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதான் பாட வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான்.
இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர் மரம், நம்பூதிரி மரம் சொல்வியாடா? பைத்தியக்கார நாயே சொல்வியாடா? சொல்வியா? நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆளுறாண்டா கருணாநிதி பேரணும். அது என்ன வெங்குல தொழிலாடா? என் நாட்டை ஆளுறது எல்லாம் கலெக்டர் ஆயிரு, எல்லாம் போலீஸ் ஆயிரு. சோத்துக்கு எதாடா திம்ப நாயே? கருப்பட்டி கருப்பட்டி திங்கணும். எங்க இருந்து வரும்? எங்க அப்பன் ஏறணும்டா பனையில. பைத்தியக்கார நாயே, எங்க அப்பன் பனையில ஏறணும். நீ எழுதி வச்சுக்க, காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரங்கள் வந்தவன் பணம் ஏறது அரசு பண்ணிடா, கவர்மெண்ட் வேலைடா. இறக்கித்தா சம்பளத்தை வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சுறேன், நான் கற்கண்டு காய்ச்சுறேன். இண்டஸ்ட்ரி, பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனை ஏற என் தம்பி இருக்கான் விக்டர். என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபசர். பனை ஏற எல்லா பயிலுக்கு திருச்சியில இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனை ஏறான். 1001வது முதல் பனை ஏறின்னு எனக்கு போட்டிருக்கான். நான் இல்ல, அவன் போட்டிருக்கான் முதல் பனை ஏறி செந்தமிழன் சீமான், அவன் தலைமையில 1000 பேர் ஏறன்னு. நீ என்ன நாடார் ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா, வன்னியரு, கவண்டரு, தேவரு. அதனாலதான் இந்த மாநாடு நடக்குது. அடா பைத்தியக்கார நாயே, நாங்க எல்லாரும் ஏறோம்னா நீ முன்னாடி ஏறான். ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வரும்போது நீ பனையில ஏறி ஏதாவது அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாம போயிடும், சாய் விஜய் 2 நாள் தள்ளி வைக்கணும்னு. சரி நான் 2 நாள் விட்டு ஏறு. பைத்தியக்கார பையில 1 கிலோ கருக்கட்டியே 1000 ரூபாய்டா அமெரிக்கால. 1 கிலோ கருக்கட்டியே 1000 ரூபா. எல்லா பயிலும் கருப்பட்டி கருப்பா இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சக்கரைன்னு போயிட்டு இங்க ஒரு தொழிற்சாலையில வர வேண்டிய சக்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டி. ரோட்ல போகும்போது மானங்கட்ட நாய்கள் அங்க தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்கிருந்தா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பட கருப்பட்டி எங்கிருந்தாரு? நீ லூசு. அது எங்க ஆத்தால போய் காட்சி கொண்டாடுறா பைத்தியக்காரப்பையில. கர்மம் முடிஞ்சது. உலக இயற்கை உணவுக்கு திரும்புகிறா, ஈடு கொடுக்க முடியல. என்கிட்ட ஒரு 5 வருஷம் 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாக நீ பாரு. நீ என்ன பட்டிருந்தாரு, என்ன பண்ற நீ? அப்பா இது அப்பவே கொடுத்திருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட. காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும். வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்கிறேன், அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தொடாத. வாவுசி என் பாட்டனுக்கு கப்பலோட்டி தமிழனுக்கு மாலை போட போனேன். அவன் வந்து சிலையில ஏறும்போது போலீஸ் என்னை தூக்கிட்டு போயிட்டுது. என்னங்க அப்படின்னா, ஐயா சிலை விழுந்துருமியான்னாங்க. ஏய் ஐயா நீங்க விழுந்துருமியா, என்ன பண்ணலாம், இந்த படம் இருக்கு இங்க கும்பிட்டு போங்கயான்னாங்க. அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் வரமாட்டேன். என்னைக்கு உன் பேரை வென்று வரணும், உனக்கு இதே மாதிரி கடற்கரையில மிகப்பெரிய சிலை வச்சுதான் நான் மாலை போடுவேன்னு வந்துட்டேன். ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் நம்பி சொன்னால சீமானு கிடைச்ச வெற்றின்னு திருப்பி பார்க்க திறக்க மாட்டான். ஏன் திறந்தா செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலைவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எவனும் இல்லை. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டு அந்த குழுக்கள் சொல்றாப்புல என்னை கும்பிடுறாப்புல. சீமா வேணா, நீங்க வளர்ற தலைவர், நீங்க சின்ன பிள்ளை, நீங்க வந்து இப்படி போங்க போங்க குறுக்களை வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துட்டாங்க. சீமா வேணாம் ஐயா போங்க. என்ன எப்படி பண்றீங்க? நான் சொன்னேன், என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க கும்பிட்டு திருப்பி 2 வருஷம் கழிச்சு போனேன், என்னை ஓடி வந்து கும்பிட்டு கூப்பிடுறாப்ல. இப்படி துணிவு உலகத்துல எவனுக்கு வரும்? எனக்கு தான் வரும், வேற எவனுக்கு வருவான்?
காமராஜ் பேர பிறவாகிற மகனுக்கு தான் அவரு வேற அவனுக்கு வரும், ஒருத்தனுக்கு வராது. இவன் கட்ட மாட்டான், செத்து போயிடுவான். ஒரு நம்பிக்கை 1000 வருஷமா கட்டாதவே இப்ப சிலை வைக்க போறானா? வைக்க போறான்.